சார் சார் ப்ரொடியூசர் புண்ணியகோடி ப்ரொடியூசர் புண்ணியகோடி நல்ல புண்ணியகோடி நீங்களா கருவை வெட்டிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை சார், எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் நீங்கள் வந்து கருவை வெட்டிக்கிட்டு இருக்கீங்களேன்னு தான் கேட்குறேன். எல்லாம் செய்கிறது இல்லை, இப்போ வந்து ஒரு படம் எடுக்கலான்னு இருக்கேன். எடுத்துருவோம். இதுக்கு முன்னாடி சார், இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்திருக்கேன் சார். அப்படி அதை கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். தம்பி, டைரக்டர் ரொம்ப சின்ன பையலா இருக்கீங்க. நீங்க எத்தனை படம் எடுத்திருக்கீங்க? நான் யார் தெரியுமா? சின்ன படமா எடுப்பேன், அதான் சின்ன டைரக்டர். நம்ம படம் பாத்தீங்கன்னா காதலும் கல்வியும் ஒரு படம் எடுத்திருக்கேன். அது போக சுட்டி சாமியார்னு ஒண்ணு எடுத்திருக்கேன். நம்ம படம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் உள்ளூர் நாயகன் அந்த ஹீரோவுக்கே பேர் வந்துச்சுன்னா பாத்துக்கங்களேன். என்னப்பா சொல்ற? நீளமான படம் எல்லாம் எடுக்க மாட்டியா சார்? என்ன சார் சொல்றீங்க? நீளமான படமா எடுக்க மாட்டியான்னு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓ அப்படியா சார்? நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. சரி, இப்ப கதை சொல்றேன் கேளுங்க. ஓபன் பண்ணோம்னா திக்கு 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 எலி சாப்பிட்டு வர்றதை காட்டுறேன் சார். எலியா? எலி சாப்பிட்டு வருதா? அது எலி இல்லடா, ஹெலிகாப்டர்டா. ஓ, அதை இப்ப இப்படி மாத்திட்டாங்களாக்கா? இத பார், உன் திறமை எனக்கு புரிஞ்சது. ஐயோ நன்றி சார். உனக்கே அந்த வாய்ப்பை தர. ஒரு அருமையான கதை இருக்கு சார். படத்தோட டைட்டில் மார்கழி மாசம் மாமா ரொம்ப மோசம். சரி, நீ இப்போதைக்கு கதை சொல்லிருக்க மாட்ட, நம்ம வேற செலக்ஷன் போவோம் வா. சரி சார், இருங்க, நான் போய் ஹீரோ ஹீரோயினிய கூட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம பட்ஜெட்டை பத்தி பேசிக்கிடுவோம். சரி தம்பி, நீங்க முதல்ல போய் கீரை அழைச்சி கூட்டுவாங்க. என்ன வேலை பார்த்திருக்க? ஒன்னும் வேலை பார்க்காம இருக்கு. அப்படி கிடக்கு எல்லாமே கேக்குது. அப்படி எல்லா பொருளும் கிடக்குது. நீ என்ன வேலை பார்க்க? பாட்டு சவுண்ட் அங்க வரை கேக்குது. எல்லாத்தையும் கட்டிருக்கேன். ஒரு நாள் கஷ்டப்பட்டு கட்டிருக்கீங்க. குரல் ரொம்ப அழகா இருக்கு நினைச்சிட்டு எல்லாருக்கும் கேட்கற மாதிரி பாட்டு பாடுறியோ? இருக்கலாம். வாங்கயா, என்ன புதுசா வந்திருக்கீங்களா? வேலைகளுக்கு வந்திருக்கீங்களா? இல்லண்ணே, நான் பசுபதியை பார்க்க வந்தேன். பசுபதி அங்க வேலையை பார்க்காம கிடக்கு. பசுபதி பார்க்க என்ன சொந்தக்கார பயலா? நிப்பாட்டு. நில்லியா, என் டேரக்டரியா என்ன தேடி வந்திருக்காருயா. டேரக்டர் யாரு? ஹீரோவா? இவரு ஹீரோவா? இவரு வேலையை பார்க்க மாட்டேங்காரு. ஹீரோவா? இவரு வேலை பார்க்காரவனா ஹீரோ ஆக முடியும்? வந்திருக்கீங்க. நம்மளுக்கு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு, அதான் உன்னை கூட்டு போலான்னு வந்தேன். அப்படியா சார்? இந்த வந்துட்டேன். வேலை வேணாம். போங்கயா போங்க, இருக்கிற வேலையை விட்டுட்டா போறியா? படம் ஓட போங்கயா. ஒரு பையன் வேற கதையை கொண்டு வந்திருக்கான். எப்படி இருக்கு போல தெரியலையா சார்? தம்பி வாங்க தம்பி, பாருங்க எங்க ஹீரோவை காணோம். தம்பி உள்ளவாயா. இவருதான் ஹீரோவா இப்போ? தம்பி தம்பி, பணிய போதும், எந்திரிங்க எந்திரிங்க. நின்னுகிட்டு தான் இருக்கேன். நீங்க வந்து ஹீரோ, இவருதான் ஹீரோவாக்கா? ஆமா சார், இவர்தான் ஹீரோ. ஹீரோ வந்து நான் நல்ல ஸ்பெஷல் தோசை மாதிரி வளர்த்தியா நல்லா கூட்டுவானே, இப்படி ஊத்தாப்ப மாதிரி ஆளை கூட்டு இருக்கேன். சரி தம்பி, உங்க பேர் என்ன? உள்ளூர் நாயகன் பசுபதி சார். உள்ளூர் நாயகனா? பசுபதி. சரி, ஹீரோனா நிறைய தெரிஞ்சிருக்கணுமே, உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்? சார், எனக்கு நிறைய விஷயம் தெரியும் சார். இப்ப எங்க ஊரே எடுத்துக்கங்களேன். பக்கத்து வீட்டு பொண்ணு காலைல 8 மணிக்கு காலேஜ் பஸ் போவோம் சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 8th வீட்டுல இருந்து ஒரு ஆண்டி ரெகுலரா ஒரு அவங்க வீட்டுக்காரர் இல்லாம இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரோட ரெகுலரா வண்டியில போய்கிட்டு இருக்காங்க சார். அப்படியா? சார் எனக்கு சரி, போகும்போது எல்லாத்தையும் நிப்பாட்டு. நீ போதும் போதும், நீ தெரிஞ்ச வரைக்கும் நல்லா தான் இருக்கு, நிப்பாட்டு. தம்பி, சரி டேரக்டர் இப்படி தூங்குனா அப்படியாடா? இன்னொச்சு நான் படம் எடுக்கவா? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? தம்பி அதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு சினிமாவை பத்தி என்ன தெரியும்? நிறைய தெரியும் சார். நல்லா ஆடுவேன் சார். எங்க ஆடி கேட்டு பாப்போம். சார், அதுக்கு ஒரு பக்கத்துல ஒரு பொண்ணை செட் பண்ணுங்க சார். பொண்ணை செட் பண்ணு? என்ன பழப்பு இது? அதெல்லாம் ஹீரோயின் எந்த பொருள் அடிக்கலாம். வேற என்ன தெரியும் உனக்கு சினிமா பத்தி? சார், சீக்கிரம் இன்டர்வியூ முடிங்க சார். 6 மணிக்குள்ள ஷூட்டிங்க முடிக்கணும். 6 மணிக்கே ஷூட்டிங் முடிக்கணுமா? ஏக்குடா தம்பி, நம்ம ஹீரோவுக்கு மாலை கட்டு. அட சண்டால பாக்கா. சரி, அதுக்கப்புறம் வேற என்ன நோய் இருக்கு உனக்கு? அது வந்து இந்த மஞ்ச காமால வந்ததுல இருந்து இந்த மாலை கண்ணம் ஒட்டிக்கிடுச்சு பாத்துக்கங்க. மஞ்சக்காமல இருக்கா? சரி, வேற என்ன இருக்கு? மட்டும் இல்லாம 100கணக்கான வியாதி இருக்கு ஹீரோ உடம்புக்குள்ள. அதனால ஒரு 6 மணிக்குள்ள ஷூட்டிங் முடிச்சோம்னா நேரத்தோட அவர் வீட்டுக்கு போவாரு. இருக்கிற வியாதியை பூரா வச்சிருக்காப்ல. இவரை வச்சு படம் எடுத்தனா இன்னும் எக்ஸ்ட்ரா வியாதி எல்லாம் ஏன் உடம்புல வந்து சேர்ந்துருமே. சார் சார் சார், கோவப்படாதீங்க.
நம்ம அடுத்த ஹீரோயினை பாத்தீங்கன்னா நீங்களே அசந்துருவீங்க. ஹீரோயின் பேரு நல்லா இருக்கு, அதுக்காக இந்த ஹீரோயின் பண்ணிடலாமா? பண்ணிடலாம் சார், வந்து பாருங்க. வாங்க போவோம். அம்மா அஞ்சலி இருக்காங்களா? சார் வாங்க. வணக்கம் சார். பாருமா, நம்ம ஒரு படம் எடுக்க போறோம். இவருதான் ப்ரொடியூசரு, பாத்துக்க. சார் கேளுங்க. இதுதான் அஞ்சலியா? ஏய் தம்பி, இது மூஞ்சியாராது? நல்ல ஹீரோயினிடா, பேரை பார்த்து நானும் வாங்கிட்டேன்டா. வேடா என்னடா அஞ்சலி சொன்னா அவ ஹீரோயின் உரிச்ச கோழி மாதிரி இருக்கா? சார் ஒரு 10 நானும் கேட்டதுக்கு 3 படம் பண்ணிருக்கேன்னு சொன்னா, நானும் படம் பார்க்கல. அட டேரக்ட் தம்பி, நான் ஏற்கனவே படம் எடுத்து ஏற்கனவே லாஸ் ஆகிதான் இப்ப கருவெட்டிட்டு தர்றேன். பார்த்தல நிலவத்தை. சரி பாப்போம் வாங்க, அடுத்து வில்லனையாவது பாப்போம். வில்லனா எப்படி இருக்காரு? படம் எடுக்கிற எல்லா கேரக்டருக்கும் ஆள் கிடைச்சிச்சு, இன்னும் வில்லனுக்கு மட்டும் ஆள் கிடைக்கல. யாராவது இங்கிட்டு போனா கோர்த்து விட்டுறலான்னு பார்த்தா யார காமிக்கிறதுனே தெரியலையே. கேட்டு பார்ப்போம். யாரா தம்பி பைக்ல வந்து விழுற? அங்க ரோடு லாரி அங்க விழுறா. நான் ஒரு படம் எடுக்கிறேன், அதுக்கு இல்லைன்னா நடிக்க வைக்கல. ப்ரொடியூசர்ட்ட வந்து என்ன கேட்டாலும் ஆமா ஆமா தலையை மட்டும் ஆடிட்டு போயிருங்க. என்ன தம்பி சொல்ற? திடீர்னு தலையை கட்ட சொல்ற? ஒண்ணும் இல்ல சார், தலையை மட்டும் ஆட்டுங்க, எல்லா வேலையும் முடிஞ்சு, மத்ததை நான் பேசிக்கிறேன். கேக்குற? சரி வர்றேன். ஓ சார், வில்லன் கேரக்டருக்கு ஆள் வந்துட்டாப்ல, நீங்க எங்க இருக்கீங்க? உங்ககிட்ட வந்து காமிக்கணும். சரி கூட்டு வா, நான் பஸ் ஸ்டாண்ட்ல ஊருக்கு போறாங்க, போவா. சார் உங்க பேர் என்ன? என் பேர் டிஆர் சார். டிஆர்? ஆறாவதியா? ஆறாவதியா? இது ஸ்பெஷல் டீ. தம்பி ஆர்வமே சரியில்லையே, நீலாம் உண்மையிலேயே டைரக்ட் தானா? சார் அவர் நடிப்பை மட்டும் பாருங்க சார். சரி ஏதாவது டைலாக் சொல்லுப்பா. வெங்கட தேசத்தின் மன்னன் வெங்கடேசன் முடிசூடா மன்னன். யாருடா வெங்கடேஷ்? அது என் தம்பி சார். டைலாக் முழுசா கேளுங்க சார். அரசருக்கெல்லாம் அரசன், வேலைக்காரங்க எல்லாம் புருஷன் சார். என்னடா இது? புலிகேசி படமாச்சு வந்தேன் சார். அடா அறிவுகிட்ட ஆம, என் படத்துக்கு ஒண்ணு பழி கொடுத்துருவேன் போடாங்கிட்டு. வேற ஏதாவது ஆக்ரோஷமா பேசுறாருன்னா இப்படி கோமாளி மாதிரி கதை சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப பாருங்க சார் என்னோட டைலாக். நேத்து வரைக்கும் இந்த படத்துக்கும் உழ வச்சுட்டாங்களா? இது தாண்டா மசாலா டீ மச்சான். தம்பி தம்பி இந்த படம் இருக்கு. சார் எங்க போறீங்க? வாடா, உன் கதையும் நீனும். நான் மறுபடியும் போய் எப்பவும் கருவேட்ட போறேன். போடா. இருக்கிறதுலயே இந்த ப்ரொடியூசர் தான் இழிச்சவாயன்னாங்க, அவனே நம்ம கதையை வேண்டான்ட்டு போயிட்டான். இனிமே நான் எந்த ப்ரொடியூசரை போய் தேட? இந்த ஹீரோ வேற காத்துக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு கூட்டு வந்தோம், அவன்கிட்ட எப்படி சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல.